எடுத்த பிறகு பாடலை பாடி அப்படின்னு சபைக்குள்ள நாம கடந்து செல்வோம். ஜெபம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, கிருபையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆயர் திருநிலைப்படுத்துதல் நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த திருநிலை எடுப்பதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு ஆயர்களையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்களோடு வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகிறதான எங்களுடைய பிரதம பேராயரை ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வெற்றி கோடி பிடித்திடுவோம். அண்ணா கொஞ்சம் தலை வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடத்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடத்திடுவோம். சேர்ந்து சொல்லுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் எழுந்திருப்போமா? கரங்களை தட்டி அது பாட பாடுவோம். வெற்றி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடத்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடத்திடுவோம். ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் சென்றிடுவோம். ஆவியின் பட்டயம் உண்டு. கரங்களை சேர்ந்து சொல்லுவோம். என்னை விழுந்துகிறேன். கடைசி ஜீவன் இருக்கும் வரை என் அதிகாரத்தை
எவருக்கும் நான் விட்டுக் கொடுக்காதவனாக என் கர்த்தர் என்னை நிரப்புவீராக. ஆமென். அவர் உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற அந்த மகன், தலையில் இருக்கின்ற அந்த நீர், அந்த தலையில் வைத்துக் கொண்ட கைகள், எத்தனையோ மனிதனை தொட்டு விட்டான், எத்தனையோ ஊழியக்காரர்கள் கரம் மேல் பட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தேன். திருக்கோடியில் இருந்த என்னை பேர் சொல்லி அழைத்து என்னை தேடி கண்டுபிடிச்ச என் தேவனே, என்னை பேர் சொல்லி அழைக்க மாட்டீரா என்று நினைத்தேன். பேசிய வார்த்தைகள் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தேன். மனுஷன் பின்னாடி போனது போதும், இப்பொழுது நான் உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். உம்முடைய கரவினை தொட்டது. இவன் எந்த இடத்திலிருந்து அரசாங்கம் அதிகாரம் எனக்கு தேவையில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தன் மகனை முழு ரத்தத்தை கொடுத்து இன்னைக்கு அந்த நிறைப்பை அனுப்புகிறார். நான் விலை கொடுத்து வாங்கவில்லை, நான் ஏற்கனவே வாங்கினது போதும். இப்போது போய் சொல், இந்த அதிகாரம் எனக்கு இயேசு கொடுத்தார். அவர் சிந்திய ரத்தம் தான் எனக்கு அதிகாரம். இதை நான் விலை கொடுத்து வாங்க மாட்டேன் என்கின்ற அளவு, இனிமேல் எவரையும் விலை கொடுத்து வாங்க விடமாட்டேன் என்கிற அளவு கர்த்தர் நிறைப்பை அனுப்பாராக. அவனுடைய சமூகத்திற்கு முன்பதாகவே வந்து உன் ஆயத்தை படித்த எனக்கு ஒரு கத்தை வார்த்தை கொடுப்பாரா என்று சொல்லி அன்பு மகன் உங்களுடைய சமூகத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார். மகனுடைய அழைப்பு, ஐயா எத்தனை பேர் இந்த மகனை சொன்னார்கள், இவர் அழைப்பு இல்லை, இவர் ஏதோ என்று வந்து விட்டார் என்று. கர்த்தர் உங்களுக்கு ஆட்டும் மந்தையை மேய்க்கின்ற ஒரு மாய்ப்பேன் என்கின்ற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இன்னும் பல அதிகாரத்தை பெற்று உறுதி உள்ளவனாக இன்னும் பல மேய்ப்பனை உருவாக்குற இடத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் கொடுக்கும் கனமான ஊழியத்தை செய்ய இதோ இன்று தேர்ந்தெடுத்த உங்களை இந்த கரத்தை வைக்க வைக்க உங்களுக்குள் இருக்கும் அந்த இருக்கிற அந்த எண்ணெய் உங்களை முழுமையாக உங்களுக்குள் இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க எத்தனை ஆசைகள் உண்டு, இது எப்படி நடக்கும் என்று நினைத்தீர்கள். ஆனா கர்த்தர் அதுக்கு ஒரு நாளை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். பெரும் அதிகாரத்தை கையில் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தை எழுதி அதில் இருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிற மனம் வீசும் மலராக உங்களை மாற்றுவாராக. கர்த்தரால் உங்களுடைய சமூகத்தில் கர்த்தர் முழுமையாக பெற்றனா என்று சொல்லுகிற அளவு, உங்கள் கரம் தொடுகிற அளவு நான் விடமாட்டேன் என்று சொல்லுகிற மகனை நீ கண்ணோக்கி பாருங்கள். ஐயா எப்படியோ வந்து இன்று நான் போகும்போது முழு அதிகாரத்தை பெற்றதாக, உமக்கு மட்டும் நீர் என சொந்த ரட்சகராக, நீரே எனக்கு தலைவராக, நீரே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர் என்று புறஜாதிகள் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் நீர் கொடுத்த கிருபையை நான் பயன்படுத்துகிறேன். வரங்கள் இல்லை என்று சொன்னார்கள், வாரங்கள் போய்கொண்டே இருந்தது. கர்த்தர் நீர் விரும்புகின்ற வரத்தை சிலர் தீர்க்கதரிசியாகவும், சிலர் அப்போஸ்தலராகவும், சிலர் மேய்ப்பனாகவும், உங்களுக்கு எந்த அழைப்பு என்பதை கர்த்தர் இந்த கூடுகை முடிவுக்குள் உங்களுக்கு அறிவிப்பார். அந்த அழைப்பை ஏற்று நீங்கள் சொல்லும் போது ஆசீர்வாதத்தை காண உங்கள் கண்கள் கண்டு அளிப்பாராக. ஆமென். அவருடைய வேதனையோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் முகத்தை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம்.
ஆனா நீரோ உள்ளத்தை பார்த்து உள்ளத்தில் இருக்கிற குமர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல நான் இருக்கிறேன் மகனே, நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் மகன் வாய் விட்டு கூப்பிடுவானா கேட்டிருந்த நாளில் நீ என்னை கூப்பிடாத போதிலும் உன்னை ஒருபோது நான் விட மாட்டேன் என்று உன்னை பின்தொடர்ந்து வந்த தேவன் உன்னை உணர்த்துகிற வார்த்தையாக இதை வைத்துக் கொண்டிருக்கிறார். யாரும் இல்லை என்று நினைத்தார், வேதனையோடு வந்து கொண்ட நேரம் கர்த்தர் உனக்குள் இருக்கிற அந்த சஞ்சலத்தை தூக்கி அடிக்கிறார். இதோ உனக்கு இறங்குகிற கைகள் இருக்கும் போது உனக்கு ஒரு புது பலன் வந்ததை நீ உணர்ந்து கொண்டு இருக்கின்றார். நீ வாயிலிருந்து சொல்லுகின்ற சோத்திரம், ஐயா உன் குடும்பத்தில் இருக்கின்ற வம்சத்தின் கோத்திரத்தை மாற்ற கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை ஒருவரால் நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொன்னாய். ஆனா கர்த்தர் சொல்கிறார், உன் வம்சத்தை மாற்ற நான் தேர்வு செய்த தகுதியுள்ள பாத்திரம் என்று சொல்கிறார். நீ அறகுறையாக வந்தாய், உன்னை முழுமையாக நான் நிரப்பி அனுப்புகிறேன். உன் வம்சத்தில் வருகிற நல்ல செய்திகளை நீ காணப்போகிறாய். உமக்கு முன்பாக இருக்கின்ற இந்த பிள்ளையினுடைய நிழலை பார்க்கும் போது ஐயா உங்களுக்கு கருத்தொட நான் தகுதி இல்லை என்று சொல்லுகிற அளவு தன்னை தாழ்த்துகின்ற அந்த பிள்ளையைக்காக வருகிறோம் ஐயா. அவருடைய இந்த மகனை உங்களுடைய சஞ்சலம் தூக்கி போடுவதாக, அவருடைய ஊழியத்தில் உள்ள அழைப்புகள் ஏதோ என் கரம் தொடக்கூடாதா என்று காத்துக் கொண்டிருந்த நாட்கள் அதுவும் எத்தனை ஊழியர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். இவன் தகுதி இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் நீ என் மகன் என்று என்னை கூட்டு அழைத்தீரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே. நான் குடும்பமை விட்டு விலகி விட்டேன். நீர் என்னோடு இல்லை என்று நினைத்தேன். இன்று இருக்கும் சூழல்களை பார்க்கும் போது, ஐயோ இன்று இருக்கும் சூழல்களை பார்க்கும் போது ஒரு மகிமையின் மேகம் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. பாவியாக இருந்த என்னை மீட்டு எடுக்க என் கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்தோம். அறியாதவனாக நான் இருந்தேனே. என்னையும் என் கர்த்தர் தொட்டார். கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை முடிகிற அளவு கர்த்தர் விட மாட்டார். ஆசீர்வதிப்பாராக. அல்லது உமக்கு என்று சன்னிதானத்தில் உம்முடைய முகத்துக்கு எதிராக நின்று இது அழைப்பு இதுதானா என்று ஆதாரம் தெரியாமல் இருந்த இந்த மகனை சேதாரம் அதிகமாகிவிட்டது. என் கர்த்தர் உன் மீது வைத்திருக்க அர்ப்பணிப்பான ஒரு உன் தவிர்ப்புகளை எல்லாம் அறிந்து உனக்கு ஆலயம் நடத்துகின்ற அந்தஸ்துள்ள மேய்ப்பேன் என்கின்ற அதிகாரத்தை உன் கர்த்தர் உன் மீது நிரப்பாராக. உனக்கு இல்லை என்று சொன்னார்கள், நீ ஒரு சுவிசேஷகன் என்று சொன்னார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் கல்லினால் கட்டப்படுகின்ற ஆலயம் அதிகம். பல கிராமங்கள் கட்டுகள் உடைய போகிறது. அந்த பாரத்தை உனக்கு நிரப்புகிறார். ஐயோ இந்த இடத்தில் கிராமத்தில் ஆலயம் இல்லை என்று வேதனைப்பட்டாய். எனக்கு அதிகாரம் இல்லை என்று நினைத்தாய். எனக்கு யாரும் இல்லை என்று நினைத்தாய். கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய தொப்புள் கொடி உறவாக இத்தனை சொந்தங்களை கர்த்தர் கொடுத்துகிறார். இந்திய அரசினுடைய கிறிஸ்தவத்தின் சட்டத்தை எடுத்து பேசுகிறவனாக உன்னை தேர்வு செய்கிறார். நீ தாழ்ந்து போகிறவன் அல்ல. உன்னை தாழ்மைப்படுத்தின இடத்தில், உன்னை உதாசனப்படுத்தின இடத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துகிற நாளை உன் கண்கள் பார்க்க போகிறது. நீ அவருக்கு மட்டும் நினைத்திரு. கர்த்தர் நீ நினைத்ததை நினைத்து முறுக்கும் வரை அவர் விட மாட்டார். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற இந்த மகன் இருக்கின்றவர் எத்தனை எண்ணங்கள், எத்தனை ஆசை. யாராவது இதை கத்துக் கொடுக்க மாட்டார்கள். காசு கொடுத்து வாங்குற பட்டம் போதும் என்று நினைத்தோமே. ஆனால் என் கர்த்தர்
தன் சொந்த பிள்ளையை, அவர் சிந்திய ரத்தத்தை நமக்கு ஒரு அடையாளமாக கொடுத்து தைரியத்தை ஓட்டி கொடுக்கும் போது நான் இனிமே பயந்தவன் அல்ல. ஆண்டவரே, இந்த மகன் மிஸ்டரி என்று சொல்வார். இந்த மகனை பல பேர் இவன் போகிற கூட்டம் வேண்டாம் என்று சொல்வார்கள். புறஜாதியின் மத்தியில் இவரை வைத்து பேசிய வார்த்தைகள் அதிகம். கிராம மக்கள் இவரை பார்த்து பேசிய வார்த்தைகள் இவர்கள் எல்லாம் சொல்ல போகிறார்கள், இவர் யார்? புறஜாதிகள் சொல்ல போகிறார், இவர் வந்து இருக்கிற இந்த கிராமத்தில் ஒரு பெரிய நல்ல நற்செய்தி நடக்க போகிறது, இவருக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறார் என்று கண்டறிகிற அளவு கர்த்தர் ஒரு மன கண்களை திறப்பாராக. நீங்க நிரப்பணும், உங்களால மட்டும்தான் நிரப்ப முடியும். அடரே, உமக்காக காத்திருக்கிற பிள்ளை, இந்த தாகத்தை முழுமையாக என் மேல வைங்க. பல தாகத்தை தீர்க்கிற மகனாக கர்த்தர் வைக்கிறார். ஆண்டவரே, அன்பு தாசனுக்காக வருகிறது. தினமாக இருந்த நாட்கள் அதிகம். நான் பார்க்காததையா பார்க்க போகிறேன் என்று இருந்த மனிதன், ஆனால் கர்த்தர் உமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆனால் உங்களுக்கு இருக்கிற வார்த்தை, இவ்வளவு நாள் பேசுறது போதும், நான் பேச போறேன். உன் நாவினால் வருகின்ற வார்த்தை பல பேர் உள்ளங்கள் உடைய போகிறது. நீ பேசுகின்ற உன் உதடுகளினால், உன் நாவியினால் நான் பேச போகிறேன் என்று கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். ஐயா, எனக்கு ஜெபிங்க. ஐயா, நீங்க ஜெபித்து எத்தனை வீடுகள் கட்டப்பட்டது, எத்தனை வாகனங்களை ஜெபித்தீர்கள், எத்தனை நல்ல காரியங்களுக்கு சென்றீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு என்கின்ற ஒரு வீடை கட்டுவேன், உனக்கு என்கின்ற வாகனத்தை கர்த்தர் சொந்தமாக. கர்த்தர் உன்னை மகிமையால் நிரப்பப்பட்டு இவர் என் வீட்டுக்கு வரமாட்டாரா என்று சொல்லுகிற உறவினர்கள் மத்தியில் கர்த்தர் எழுப்ப போகிறார். இந்த சொந்தத்திலா இவனாயனை சொல்லுவார்கள், ஆனா அவர்கள் உங்களுக்கு அழைக்கிற அழைப்பு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அடையாளமாக இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொன்றாக நீங்கள் அழைத்த அமைப்புகளை, மனசில் இருக்கும் தவிப்புகளை எல்லாமே நான் நிறைவேற்றுவேன். உனக்கு இந்த ஊழியம் இல்லை என்று சொல்ல அதிகாரம் இட எந்த மனுஷனும் இல்லை என்று சொல்லுகிற அளவு இந்த தேசம் முழுதும் இந்த மகனை எடுத்து பயன்படுத்த போகிறேன். இந்த மனிதனை எடுக்க போகிறேன். ஐயோ, இது பந்தம் சொந்தம் போனது என்று சொன்னார். புது சொந்தத்தை உன் உருவாக்குகிறார். புது புது உறவுகளை உனக்கு கொடுக்கிறார். இந்த ஊழியத்தை விட்டு நீ சென்றாய் என்று சொல்வார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அனுப்பி வைத்தது நான், உன்னை பிரித்து எடுத்தது நான், உன்னை வைத்து செய்கின்ற திட்டத்தை நிறைவேறுகிற வரை என் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நான் உன்னோடு வந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று மோசேசுக்கு சொன்னது போல இந்த மகனை ஒரு மோசேசாக, ஒரு ஜனங்களை மேய்க்கிற அளவு ஞானத்தை கொடுத்து நீ நிரப்புவீராக. நாவினால் வருகின்ற சோத்திரம் கர்த்தர் பல குடும்பத்தினுடைய ஆத்திரங்களை, இந்த மகன் மீது இருக்கிற ஆத்திரங்கள் அதிகம், பல எரிச்சல்கள் அதிகம். எதை குறித்து நின்று கொண்டு இருக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொண்டு இருக்கிறேன். அவரை இப்பேற்பட்ட நிற்பாரா என்று பார்த்தார்கள். இவர் பண்ணுகிற இடத்தில் ஓடி போவார் என்று நினைத்தார்கள். இன்னும் பல பேர்களை ஓடி போனவர்களை அழைத்து வந்து உங்களுடைய கரத்தை கொடுத்து தூக்கி எழுப்புகிற ஒரு மகன் என்கின்ற அந்தஸ்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து நீ நிரப்புவீராக. தவித்து இருக்கும் உள்ளங்களுக்கெல்லாம் ஆறுதலான வார்த்தைகள், தனது வலது தோள்பட்டை உங்கள் கைகளை வைத்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்.
நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இந்த நாட்களுக்கு வந்த வார்த்தையில கர்த்தர் அவர் ஊழியத்தை சிறவேற்ற உங்கள் வார்த்தையினால் வரும் சோத்திரம் தான். நீங்கள் சோத்திரத்தால் நிரம்ப நிரம்ப கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்தவர்களை நிரப்பி அனுப்ப வேண்டும். பேராயர்கள் சோத்திரம் மட்டும் சொல்லுங்க. வாயில் அந்நிய பாசை வரக்கூடாது, வார்த்தையினால் வெளிவரக்கூடாது. கர்த்தர் இவங்களோடு பேச போகிறார். காத்திருக்கின்ற பாத்திரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் சோத்திரம் சொல்ல 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 ஆவியானவருடைய மகிமையின் மேகம் இவர்களை சூழ்ந்ததை இவர்கள் உணரும். வாயில் வரணும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உன் சோத்திரம் இவர்களை மாற்றப் போகிறது. ஐயா, இவர்கள் சொன்ன சோத்திரம் என் வாழ்க்கையை மாற்றியது என்று சாட்சி சொல்கிறதை இங்கு இருக்கிற ஐயா அவர்கள் காலில் கேட்கு. இவங்க எங்கிருந்து வந்தாங்க என்று சொல்லுகிற அளவு கர்த்தர் எங்கள் பிரசனத்தில் நிரம்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசனம் அவர் வல்லமை இல்லை என்றால் இந்த இடத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் நிரம்பினார் மட்டும்தான். உன் மனதில் இருக்கும் வார்த்தைகளை கர்த்தர் முத்தாக கொடுக்க போகிறார். ஜபத்தாக இருக்கிற நீ ஜப சிந்தையோடு இரு. தேவன் கரம் உன்னை தொடப் போகிறது. ஜப சிந்தையோடு இருப்போம். அன்பு சகோதரியோ, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு எத்தனை தடைகள் என்பதை அன்பு மகனுக்கு தெரியும். நீ எல்லாம் ஒரு ரெவரண்டாய் என்ன பண்ண போற என்று வேதனைப்படுத்தி அசிங்கப்படுத்திய நாட்கள் உண்டு. உன் செவிகள் அது கேட்கப்பட்டது. இன்னும் எத்தனை ஆதரவில்லாத தாய்மார்களை, அன்பு சகோதரிகளை அரவணைக்க தேவனுடைய கரம் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறது. அம்மா, நீ உலகாக உன் வாய்களை திறந்து நீ கொடுக்கின்ற கர்த்தருக்காக தெரியும். உன்னை எப்பேற்பட்ட யாரும் உன்னை தொடவிட முடியாது. தேவனுடைய ரத்தத்தை பரிசாக பெற்ற பொக்கிஷத்தால் உன்னை நிரப்புகிறார். எந்தெந்த இடம் நீ கடந்து வந்த பாதை எத்தனை, ஆனால் இன்று கர்த்தர் உன்னை பல இடத்தை காண வைத்திருக்கிறார். ஐயோ என்று தெருமூலையில் நின்று கொண்டிருந்தாய். இன்று கர்த்தர் உன்னை வீதியில் உணவாக வைக்கப் போகிறார். உன் பாதம் படுகிற இடம் எல்லாம் என் கர்த்தர் உனக்கு சொந்தமாக்குற நாட்கள் வரப்போகிறது. நீ விசுவாசத்தோடு இரு. குடும்பத்தில் இருக்கும் நெருக்கடி, ஊழியத்தினால் இருக்கும் தவிப்பு, ஐயா என்னை பரிசுத்த வேதாகமம் படிக்க எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிற அளவு உனக்கு சூழல் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதிலையும் என் கர்த்தருடைய மீட்டு எடுக்கிறார். அவருக்கு என்று நீ பேசுகிற வார்த்தை என் தேவனோடு நீ பேசுகிற வார்த்தை. அவர் ஆளுவதின் தேவன்.
உனக்கு ஆறுதல் கொடுத்துக் கொண்டே இருக்கிறேன். தவிப்போடு வந்த உன்னை தட்டி தூக்கி நிறுத்தி, மகளே நான் உன்னோடு இருக்கிறேன், உனது என் வலது கைகளில் உன்னை தாங்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஊரார்கள் உன்னை கைவிட்டார்கள், என் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தருடைய கரம் உன்னை தொட்டு முழுமையாக நிறுத்துகிறது. இனி எவ்வளவுடைய ஊழியருடைய கரமும் உன் தலை மீது படாத நீ பார்த்துக் கொள்கிறாய். உன் பரிசுத்தம் கர்த்தரால் தொடப்பட்டது. உனக்கு முழுமையான அதிகாரத்தை என் இயேசு உனக்கு கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற மனிதர்கள் அல்ல, உன்னை அழைக்க ஒரு மனிதர்கள் தேவை, உனக்கு பேச ஒரு மனிதர்கள் தேவை. ஆனால் இன்று என் இயேசு உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, உன் நெஞ்சில் இருக்கிற கடுமையான பாரத்தை இறக்குகிற இடத்துக்கு நீ அழைத்து வரப்பட்டிருக்கிறாய். இப்பொழுது நீ போகும்போது உன் மனசுக்குள்ள பாரத்தை நீ இறக்கி வைக்க போற. நீ ஏதோ சும்மாதான் வந்த, உன்னை சுமை தூக்கி வருகிற அந்த சப்பானியை போல உன்னை தூக்கிட்டு வந்தான். அவன் வரும்போது தூக்கிட்டு வருவான், ஆலயம் முடிஞ்சு தூக்கிட்டு போயிடுவான். அது போலதான் நீயும் வந்திருக்கிற மனசுல ஏகப்பட்ட பாரத்தை தூக்கி கொண்டு வந்திருக்கிறாய். என் கர்த்தர் அந்த சுமையை இறக்கி அவனை எழுந்து நட என்று சொல்வது போல உன்னை சமுதாயத்தில் நிமிர்ந்து நட என்று என் மகளே என்று சொல்லுகிற, நீ என் மகன் என்று சொல்லுகிற அந்தஸ்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தரால் அழைக்கப்பட்ட அழைப்பு என்று எண்ணாத இருந்த என்னையும் எண்ணிக்கொண்டு அழைத்து வந்து என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, இது எப்பேற்பட்ட ஊழியம், இது எப்பேற்பட்ட ஆராதனை என்று சொல்லப்பட்ட நாட்கள் காதுகள் கிடையாது. ஆனால் உம்மை நான் முகமுகமாய் பார்க்க நான் இவ்வளவு நேரம் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். உம்முடைய கிருபை எனக்கு நிறைங்கியது என்பதை நான் உணர வேண்டும் என்று வைராக்கியமாக இருந்தேன். நீ எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று காத்துக்கொண்டு இருந்தாய். கர்த்தர் சொன்னது உனக்கு என்று நீ உணர்த்தப்பட்ட மகனாக இருந்தாய். நானும் என்ன செய்ய போகிறேன்? எங்களுக்கெல்லாம் ஒரு பேர் உண்டா என்று சொல்ல, ஓரார் ஒதுக்கி உன்னை தூக்கி தள்ளப்பட்டாலும் என் கர்த்தர் உன்னை தனியாக அழைத்து என் மகள் என்று சொல்லுகிற அந்தஸ்தோட உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், உன்னை வழிநடத்த ஒரு தகப்பன் இருக்கிறார், உன்னை நேசிக்க ஒரு தகப்பன் இருக்கிறார், உன்னை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறார், உன்னை குறித்துக் கொண்டே அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நீயோ யாரை பற்றியும் கவலைப்படாமல் இருக்க என் அன்பு சகோதரி, உனக்கு இப்போ ஒரு வரத்தை கொடுக்கிறேன். ஒன்னுக்கும் உதவாத இருக்கிறவர்களை அழைத்துக் கொண்டு என் தேவன் ராஜ்யத்தை கட்ட உன்னை அதிகாரத்தை தட்டி எழுப்புகிறார். அப்பேற்பட்ட பெண்ணாக வேதத்தில் இருக்கிற பெண்களைப் போல நானும் இருக்க மாட்டானா என்று சொன்னார். உன் இறுக்கமான இருதயத்தை என் கர்த்தர் எடுத்து போட்டு உனக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். உன்னோடு இருப்பாராக. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை முழு காலோடு நின்று கொண்டிருக்கிற நோக்கத்தை நீ காண்பீர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த மகளுக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்புகளை எல்லாம் குறித்து கவலைப்படாது, எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வைத்து உம்முடைய ஊழியத்தை தட்டி தூக்கி நிலக்க இந்த இயேசுவின் ராஜா ஜேவ ஊழியத்தில் ஒரு வேறாக இந்த மகளை பயன்படுத்துகிறேன். ஆண்டவரே, இது வேறல்ல, ஆலமரமாக ஆக்கப் போகிறேன். இது பல பேருக்கு ஒதுங்குற இடம் கொடுக்கிற நிழலாக இந்த மகளை பயன்படுத்த போகிறேன். ஆறுதல் வந்து பேசுகிற அளவு இருந்தாலும் பரவாயில்லை, என் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நான் துணிந்து பேசுவேன் என்கின்ற வார்த்தை உள்ள மகளை நீ தேர்வு செய்திருக்க.
இனி எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன். ஊழியத்தின் ஓட்டத்தை ஓட என் கர்த்தர் எனக்கு தொடங்கி வைத்த பச்சைக்கொடி என்று சொல்லுகிற அளவு நீர் கொடுத்த வார்த்தையை நான் எனக்கு என்று எடுத்துக்கொள்கிறேன். இனிமேல் நான் பின்வாங்காமல் பல பேருக்கு என் கர்த்தர் இப்பேற்பட்ட அழைப்பெனக்கு வைத்திருக்கிறாரோ என்று கனமான ஊழியத்தை இந்த மகள் மீது வைத்திருக்கிறார். மகளே, வேதத்தில் இருக்கின்ற பகுதியில் இருக்கிற வசனங்களை சங்கீதத்தில் சொல்லுகிறது போல 119:18 வசனம் வாசிக்கிறது முக்கியம் இல்லை, அதில் நடந்து இருக்கிற நிகழ்வுகளை எல்லாம் உன் கண்கள் காணப்போகிறது. வேதத்தில் இருக்கிற ஒரு குருடனுக்கு எப்படி கண் தெரிந்ததோ அது நடக்கும்.